நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? ஏய், உன் வருங்கால புருஷன் எப்படி இருக்கான்? நாங்க சூப்பரா இருக்கோம். வாங்க உள்ள போலாம். சுந்தரி, கார்ல இருக்கிற லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. அம்மா, இனிமே நாங்க வேலைக்கு வரலம்மா. ஆமாம்மா, நாங்க வேற இடத்துல வேலை கேட்டிருந்தோம். அங்க எங்களுக்கு கிடைச்சிருச்சுமா. அதனால நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க. 2 பேருக்கு என்ன ஆச்சு? இத்தனை பேருக்கு சமைச்சு போட்டு துவைச்சு போட்டு எல்லா வேலையும் எங்களால செய்ய முடியாதுமா. இது வீடா இல்ல கல்யாண சத்திரமானு தெரியல. சுந்தரி, என்ன வாய் ரொம்ப நீளுது? மன்னிச்சுக்கோங்கம்மா, எங்களால இனிமே இங்க வேலை பார்க்க முடியாது. வாடி போலாம். வா போலாம். ஏய், என்ன மீனா அது? வேலைக்காரியெல்லாம் உனக்கு சரிசமமா பேசிட்டு போறாளுங்க. இதான் நீ இந்த வீட்டுல வாழ்ற லட்சணமா? ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆதியோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதான் இப்படி பேசிட்டு போறாங்க. சரி விடுங்க, பாத்துக்கலாம். அண்ணி, எனக்கு தெரிஞ்ச மேன் பவர் ஏஜென்சி கிட்ட சொல்லி நான் ஆள் வர வைக்கிறேன். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல மேடம். இனிமே வீட்டு வேலையெல்லாம் நாங்களே பாத்துப்போம். ஐயோ பாரதி, என்ன பேசுறீங்க? நீங்க நம்மளோட கெஸ்ட். உங்களை எப்படி நாங்க வேலையெல்லாம் இல்ல. இதுல என்ன மேடம் இருக்கு? எப்படியும் ஆதித்ய ஆபரேஷன் முடியற வரைக்கும் நாங்க இங்கதானே இருக்க போறோம். அது வரைக்கும் நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஐயோ இல்ல பாரதி, அது எனக்கு ரொம்ப சரியா படல. எல்லாம் சரியாதான் இருக்கும் மேடம். அம்மாவும் பாட்டியும் கிச்சன் வேலையை பாத்துப்பாங்க. நான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். அண்ணி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் இருடி, டிரைவர் இன்னும் வேலைக்கு வரல. ஏன் வரல? வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். வரமாட்டேன்ட்டாரா? மனோ, மனோ, சொல்லுக்கா. இனிமே இவங்க எங்கேயாவது போகணும்னா நீதான் இவங்களை கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணணும். கூட்டிட்டு போ. அப்புறம் என்ன மேடம், இனிமே வீட்ல எந்த வேலையும் பெண்டிங் இருக்காது. எதுவா இருந்தாலும் நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்.